முருகா, காப்பி குடி கண்ணு. வேணாயா. வேண்டாமா? நீ ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு தேவகி இந்த ஊரை விட்டே போயிடுச்சு. அதை இப்ப உனக்கு பாக்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா இருக்கிற இடம் தெரியல, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கு தெரியுமா? முதல்ல காப்பிய சாப்பிடு, அப்புறமா தான் நான் சொல்லுவேன். இப்ப சொல்லாயா? இப்படிதான் எங்க வீட்டுக்காரங்களும் என்ன பார்க்க அந்த காலத்துல இப்படிதான். உன் கதை யாருக்காயா இப்ப வேணும்? அத நானே கேக்குறேன். முதல்ல தேவகியோட அட்ரஸ் சொல்லு. அவசரப்படுறியடா, இரு சொல்றேன். இத பாருப்பா, அந்த பொண்ணும் சுந்தரவாதியாரும் பரமக்குடி வீண வித்வான் வேணுகோபாலில அவங்க வீட்டுலதான் தங்கி இருக்காங்களாம். இது போதாயா? டேய் டேய், விடுங்கடா. ஐயா உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விட போறீங்களா இல்லையா? உன்னை விட மாட்டோம். யாருங்க? என்ன வேணும்? தேவகி. தேவகி இல்ல, யாரும் இல்ல. விடு. தேவகி, 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 தேவகி. ஒவ்வொரு நாளும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சில சமயத்துல அம்மா மாதிரி தற்கொலை பண்ணிக்கல. அப்படிலாம் பேசாத தேவகி. அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே என்ன விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படியே போறதா இருந்தாலும் என்னை உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. இனிமே இந்த வேதனை என்னால தாங்க முடியாது. நீயே என்ன போக சொன்னாலும் நான் போக மாட்டேன் தேவகி. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது தேவகி. ஆமா தேவகி, நம்மளை பிரிக்கணும்னா அது சாவு ஒன்னாலதான் முடியும். அவரை பிடிச்சு வெளியில இழுத்துட்டு போடா. அவனை அடிச்சு கொண்டாலும் கொண்டுடுவாரு. சார், உங்களை காந்தியவாதி நினைச்சேன். ஆனா இப்படி காட்டு மிராண்டித்தனம் நடந்துக்கிறீங்களே. காட்டு மிராண்டி தான். நான் காட்டு மிராண்டி தான். நான் காட்டு மிராண்டி ஆகிறதுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. அம்மா, நான் கொண்டுடுவேன்னு சொன்னீங்களே. இதோ நிக்கிறாளே நிக்கிறாளே, இவங்க அண்ணன் சாவுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. இவங்க அம்மா கொளுத்திட்டு செத்தாளே, அதுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. வேணும் வேணும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லடா, 40 வருஷம் மரியாதையை கட்டி காத்து வந்த கிராமத்தில் நாய் அடிச்சு துரத்துற மாதிரி அவமானப்படுத்தி என்ன அனுப்பிச்சாண்டா. அதுக்கு யார் காரணம்? இவங்க அப்ப. இப்ப மவன் வந்திருக்கான். தான் பங்குக்கு தான் ஏதாவது செய்யணும். இவனை அவர் அடிக்க நீங்க யாரு? அப்பாவா அண்ணனா? இப்ப நீங்க அவருக்கு வாத்தியார் கூட இல்ல, மறந்துட்டீங்களா? எனக்காக பேச நீங்க யாரு? ஏன் இல்லாத உரிமையை எடுத்துட்டு மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நாடகத்துல எங்களை காதலர்களா நடிக்க சொன்னது நீங்கதான். முருகனை என்கிட்ட பாட்டு கத்துக்க அனுப்புனதும் நீங்கதான். மொத்தத்துல எங்க காதலுக்கு பாதை போட்டு கொடுத்ததே நீங்கதான். இப்ப மட்டும் ஏன் அதுக்கு குறுக்க நிக்கிறீங்க? யார காதலிக்கணும், கல்யாணம் செஞ்சுக்கணும்னு முடிவெடுக்க வேண்டியது நான், நீங்க இல்ல. முடிவா சொல்றேன், முருகனை என்னையும் உங்களால பிரிக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இவர் அடிக்க நீங்க கைய ஓங்குனீங்கன்னா I'm sorry.
எனக்கு சொந்தம்னு சொல்லி இந்த இடம் கூட இல்லடா. அம்மா சபாஷ் தேவகி, எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா உன்கிட்ட ஒரு குறை என்ன தெரியுமா? உன்னை நீ பேசாமலே இருந்துடுற, இது அளவுக்கு அதிகமா பேசுற. இப்ப நீ பேசுனது 2வது ரகம். என்ன பண்ணுமா நீ இப்படி எல்லாம் பேசிக்க கூடாது. உனக்கு உன் குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, எவ்வளவு அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருந்தா இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்திருப்பியா? நன்றி கட்டவங்க மாத்திரம் இல்லமா, நாகரிகமான கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. தேவகி, உன்னை பத்தி எவ்வளவோ உயர்வா நினைச்சேன். பட் யூ ஹேவ் ஷேட்டர்ட் எவ்ரிதிங். ஆமா தேவி, என்ன அடிச்சது யார்? நம்ம வாத்தியார் தானே. நானே எல்லாரையும் பொறுமையா வாங்கிட்டேன். ஏன் நம்ம கல்யாணத்தை அவரே நடத்தி வைப்பாருந்தா. ஆனா நீ இப்படி பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. ஓடி அவர் கால்ல விடு, மன்னிப்பு கேடு, கூட்டிக்கிட்டு வா. சார், என்ன சார் இது? இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரயில் ஏறி போறவங்களும் உண்டு, ரயில் ஏறி போறவங்களும் உண்டு. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தேவகி உங்களை பேசினது மன்னிக்க முடியாத குற்றம் தான். அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். வாங்க சார், வீட்டுக்கு போலாம். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தாதான் மன்னிக்கிறதுக்கு உரிமை உண்டு. எனக்கு தான் கண்டிக்கிறதுக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாலே. முருகனை அடிச்சிட்டீங்களேங்கிற ஆத்திரத்துல அறிவு கெட்ட தரமா பேசிட்டு மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஒருத்தர் காதலிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுக்கு நீங்க சம்மதிச்சா எங்களை மன்னிச்சு வீட்டுக்கு வாங்க ஐயா. என்ன ஏன் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? திருப்பி இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கா? இத்தனை நாளா இந்த உயிரை கையில பிடிச்சு வாழ்ந்ததே உனக்காக தான். நீ ஏன் என் பேச்ச கேட்கல? கைத்தடியை வீசி எறிஞ்சிட்டு வந்த மாதிரி என் வாழ்க்கையை உதறிட்டு வந்திருக்கேன். என்ன கூப்பிடாதீங்க, நீங்க போங்க. உங்களுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருந்தா உங்ககிட்ட படிச்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்காக உங்க பேச்சை நாங்க மீற போறோம்னு நினைக்காதீங்க. நீங்க விழுந்து சாக போற அந்த ரயில்ல உங்களுக்கு முன்னால நாங்க விழுந்து சாகுறோம். காதல பிரிச்சது காரணம் அந்தஸ்து வித்தியாசம் இருக்கேங்கிறதுக்காக இல்ல. உங்க அப்பன் கையால இவ அநியாயமா செத்துறக்கூடாது, அதுக்காக தான். வடாங்க, வண்டியில ஏறு. முடியாது. அவன் வரமாட்டான். வர மாட்டானா? ஏய், பாத்திய கவனிக்கடா.
ஐயா. உனக்கு வேலை கிடையாது, இவ அனாதை பொண்ணு, அவளை வச்சு நீ எப்படி வேணாலும் பழப்பு நடத்திக்க, எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா என் பையனை கஸ்டமர் ஆக்காத. வெளியூருங்கிறதுனால உங்க 2 பேரையும் சும்மா விட்டுட்டு போறேன், இல்ல தலைய சீவ சொல்லி இருப்பேன். வாங்கடா. ஐயா.